ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐசிடி கான்செப்ட்ல முக்கியமான மோஸ்ட் ட்ரேடிங் கான்செப்ட், அதாவது சில்வர் புல்லட் தான் பார்க்க போறோம். யூசுவலி இந்த சில்வர் புல்லட் பார்த்தீங்கன்னா ஹை வால்யூம் இருக்கிற டைம் பீரியட்ல தான் ட்ரேட் எடுப்பாங்க. இந்த சில்வர் புல்லட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 டைம் ட்ரேட் பண்ணலாம். என்னென்ன டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் டைம் ஃப்ரேம் இந்த டைம் பீரியட் யூசிடி -5 நியூயார்க் டைம் பீரியட்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லண்டன் ஓப்பனிங், அதாவது 3 to 4 ஏஎம்ல ஃபர்ஸ்ட் சில்வர் புல்லட். அப்புறமேட்டு நியூயார்க் டைம் பீரியட் 10 to 11 ஏஎம், அப்புறமேட்டு 14 to 15 பிஎம். ஸோ இந்த 3 டைம் பீரியட்ல மட்டும்தான் சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். அதே மாதிரி இது 3 to 4 ஏஎம்னா பிட்வீன் அந்த 1 ஹவர் டைம்குள்ளேயே தான் நம்மளோட என்ட்ரிஸு இருக்க போகுது. மேக்ஸிமம் நம்மளோட டேக் ப்ராஃபிட்டோ இல்லை ஸ்டாப் லாஸோ நம்ம அதுக்குள்ளேயே இது பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். ஸோ இந்த டைம் பீரியடில் நம்ம எப்படிலாம் ட்ரேடிங் என்ட்ரி எடுக்க போகிறோம், எக்ஸிட் எப்படி இருக்க போகுது, டேக் ப்ராஃபிட் எப்படி இருக்க போகுது, எந்த கான்ஃபிடன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 to 4 பிஎம் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் கேலண்டர், அதாவது உங்கள் சார்ட்டில். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ட்ரேட் எடுத்த இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த 3 to 4 பிஎம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டைம் பீரியட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் கேண்டில் மட்டுமே யூஸ் பண்ணணும் தவிர நீங்கள் 3 மினிட்டோ 5 மினிட்டோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த 3 to 4 பிஎம் அப்படிங்க சார் 3 to 4 ஏஎம்ங்கிறது 1 ஹவர் ரொம்ப சின்ன டைம் பீரியட், ஓகேங்களா? இந்த சின்ன டைம் பீரியடில் உங்களால் 3 மினிட்ஸோ இல்லை 5 மினிட்ஸ் கேண்டிலோ வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ட்ரிக்கான கான்ஃபிடன்ஸ் கிடைக்காது. அந்த ரீசனுக்காக தான் நம்ம 1 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன, 3 to 4 ஏஎம்க்கு நம்ம லைன் ட்ரா பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? இந்த டைம் பீரியடுக்குள்ளே தான் நம்மளோட 99.9% என்ட்ரி இருக்கணும் தவிர இந்த 4 ஏஎம்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க. 3 to 4 ஏஎம்க்குள்ளே மட்டுமே தான் நம்மளோட என்ட்ரிஸ் இருக்கணும். செகண்ட் இந்த 3 ஏஎம்க்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸ் ஹை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 ப்ரீவியஸ் ஹை, 2 ப்ரீவியஸ் லோ மார்க் பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப், ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த டைம் பீரியட், அதாவது 3 ஏஎம் ஓப்பனிங்க்கு முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் ஹை 1, 2, 3, அதுமேட்டு இது ப்ரீவியஸ் லோ. ஃபஸ்ட்டு எந்த கேண்டில் ஃபஸ்ட்டு எந்த ப்ரீவியஸ் ஹையோ ப்ரீவியஸ் லோவோ எது ஸ்வீப் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே நம்மளோட பையா செல்லாங்கிறது நம்ம டெசிஷன் எடுக்கணும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை ப்ரைஸ் டேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீவியஸ் ஹையை டேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்ம செல்லுக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோவை ஸ்வீப் பண்ணியிருக்கு அப்படின்னா பைக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா செல்லு, லோவை பிரேக் பண்ணுச்சுன்னா பை, ஓகேங்களா? அது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஹை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்போது செல்லுக்கான ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும், ஓகேங்களா? இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட்டில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு புல் பேக்கை எப்போ ஒரு ப்ரைஸ் க்ளோஸ் பண்ணுதோ அதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? இங்கே ஹையை டேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த ஹையை டேக் அவுட் பண்ணப்போ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு புல் பேக், ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை மார்க்கெட்டை டேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுச்சு. அதாவது ஸ்வீப் பண்ணக்கூடாது, க்ளோஸ் பண்ணணும். அது கீழே அந்த ப்ரைஸுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி வைக்கணும் மார்க்கெட். அப்போது என்னன்னா இதுதான் நம்ம சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா, ஓகேங்களா, இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இது தேர்ட் ஸ்டெப், ஓகேங்களா? இப்போது நம்மளோட என்ட்ரி எங்கன்னு நம்ம செக் பண்ணணும். இதுக்கு 3 டைப் ஆஃப் என்ட்ரிஸ் நம்ம பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எஃப்இஜி, தட் இஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதெல்லாம் ப்ராஃபிட்டபிள் என்ட்ரியாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்பயுமே எஃப்இஜி இருக்குதா இந்த லெக்கில், அது எந்த லெக்கில் நம்ம எஃப்இஜி பார்க்கணுன்னா இந்த லெக்கில் பர்டிகுலராக இங்கே நமக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆச்சு இல்லை, இந்த லெக்கில் நமக்கு எங்கேயாவது எஃப்இஜி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அங்கே எஃப்இஜி இருந்துச்சுன்னா
நமக்கு அங்கே தான் என்ட்ரி மோஸ்ட்லி நம்ம வந்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை எஃப்இஜி இருக்குன்னா, ஸோ இது ஒரு எஃப்இஜி, தென் இது நமக்கு ஒரு பெரிய எஃப்இஜி. நாம் ஏன் இப்போ வந்து இங்கே இந்த எஃப்இஜியில் நம்ம எடுக்க மாட்டோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் இருக்கும். ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியமுக்கு அது எப்படி செக் பண்ணால் நம்ம வந்து ஃபிப்பில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டோம்னா தெரியும். 0.5க்கு மேலே கீழே இருக்கிறது, சரி மேலே இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அது கீழே இருக்க எல்லாமே நமக்கு வந்து ப்ரீமியம் ப்ரைஸ். ஸோ எப்பயுமே நம்ம டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எஃப்இஜி பார்த்தீங்கன்னா 0.6182 to 0.786 இருக்குது. ஸோ ஹை ப்ராபபிலிட்டி வந்து இந்த எஃப்இஜிக்கு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த எஃப்இஜி வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஓகே, இப்போது நம்ம என்ட்ரி எங்கன்னா இந்த எஃப்இஜி. ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு இங்கே டேப் பண்ணிடுச்சுன்னா, இந்த எஃப்இஜியில் டேப் பண்ணுதோ அங்கே நமக்கு என்ட்ரி. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ப்ரீவியஸ் ஹை வச்சுக்கலாம், இல்லைனா இந்த ஹைக்கு மேலே வச்சுக்கலாம். பேஸ்ட் அப்பான் யுவர் ரிஸ்க் ரிவார்ட். ஓகேங்களா, நான் வந்து இந்த ஹைக்கு மேலே தான் வச்சேன். அதே மாதிரி ஸ்டாப் டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 2 ஆர்ஆர் நமக்கு வேணும். 2 ஆர்ஆர் வந்து ஏன் 2 ஆர்ஆர் நம்ம மினிமம் 2 ஆர்ஆர் நம்ம கேட்குறோன்னா, நம்மளோட லாங் டேர்ம் லாங் ரன்னில் ட்ரேடிங்கோட லாங் ரன்னில் அட்லீஸ்ட் 2 ஆர்ஆர் வச்சா மட்டுமே வந்து ப்ராஃபிட் சைடில் இருப்போம் தவிர நெகட்டிவ் நெகட்டிவ் சைடில் இருக்க மாட்டோம். அந்த ரீசனுக்காக தான் மினிமம் 2 ஆர்ஆர் நம்ம ரிஸ்க் ரிவார்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் 2 ஆர்ஆர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாதி உங்களோட க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்க பிரேக் ஈவனில் போட்டு கூட நீங்கள் திருப்பி ரன் பண்ணலாம். தட் இஸ் உங்களோட ஒப்பீனியன் தான் அது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நான் என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ட்ரிகர் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஏன் இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹையை வந்து அது வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இந்த ஹையை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து இந்த ஹையை ஸ்வீப் பண்ணால தான் இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. நம்மளோட ட்ரேடு வந்து லாஸில் லாஸில் டர்ன் ஆயிடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட என்ட்ரி டேக் ப்ராஃபிட் எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆயிருக்கு. நம்ம டைட் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி இருந்தோம்னா மைட் பி நம்மளோட டேக் ப்ராஃபிட் தாராளமாக ஹிட் ஆகிருக்கும். நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி இங்கே நீங்கள் 50% உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் பிரேக் ஈவனில் ப்ரைஸ் செட் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி கூட ரன் பண்ணலாம். ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 160 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் நான் ரீசெண்டாக எடுத்த சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த ட்ரேடு. இங்கே நான் 1 பை 1 காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 3 to 4 PM நம்ம மார்க் பண்ணணும். அதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ 3 o'clock 4 o'clock இதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ப்ரீவியஸாக இருக்க ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்ணணும். இது ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, இங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ. ஸோ இதுதான் ப்ரீவியஸ் ஹை அண்ட் ப்ரீவியஸ் லோ. செகண்ட் என்னென்னா மார்க்கெட்டில் எது ஃபஸ்ட்டு டேக் அவுட் ஆகுது, ஹை டேக் அவுட் ஆகுதா இல்லை லோ வந்து டேக் அவுட் பண்ணுதா ப்ரைஸ் அப்படின்னு செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் லோ வந்து ப்ரைஸ் வந்து டேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன, நம்மளுக்கு ப்ரீவியஸ் லோ வந்து ப்ரைஸ் எடுத்தனால நம்ம வந்து பைக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்குறோம். இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இருக்குதா, அதாவது வந்து மார்க்கெட்டில் இருக்க ஃபஸ்ட்டு புல் பேக்கை ப்ரைஸ் டேக் அவுட் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு புல் பேக் ஃபஸ்ட்டு புல் பேக் வந்து ப்ரைஸ் டேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருந்தா அது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு புல் பேக்கு. இந்த புல் பேக்கை ப்ரைஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு க்ளோஸும் பண்ணியிருக்கு. ஸோ தேர்ட் ஸ்டெப் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் வந்து என்ட்ரி எங்கே நான் பார்ப்போம்னு சொன்னேன். எஃப்இஜியில் பார்க்கலாம், இல்லைனா பிரேக்கர் பிளாக், இல்லைனா ஓடிஇ வேல்யூவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எஃப்இஜி. ஃபேர் வேலி கேப் இங்கே எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களால இந்த லெக்கில் எங்கேயுமே ஃபேர் வேலி கேப் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா வந்து எங்கேயுமே ஃபேர் வேலி கேப் இல்லை. ஸோ என்ன பண்ணலான்னா பிரேக்கரில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் பிரேக்கர் பிளாக் இருந்துன்னா இதுதான் நம்மளோட பிரேக்கர் பிளாக். ஸோ இதுதான் நம்மளோட பிரேக்கர் பிளாக். நீங்கள் பிரேக்கர் பிளாக்கில் எங்கே வேணால் என்ட்ரி எடுக்கலாம். அதாவது பிரேக்கர் பிளாக்கோட டாப்பில் எடுக்கலாம், இல்லாது பாட்டம்லேயே எடுக்கலாம். நான் வந்து பிரேக்கர் பிளாக் டாப்பில் எடுத்துட்டேன். இது வந்து உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தேன் இந்த ட்ரேடில். ஸோ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் லோவில் தான் இருக்கணும், ஸ்விங் லோவில் இருக்கணும். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் 2 ஆர்ஆர் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா,
மேக்ஸிமம் வந்து இவ்ளோ லென்த் நீங்க இவ்ளோ டைம் லாங் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்ல. ஒய் மீன்ஸ் மார்க்கெட் வந்து எப்போ வேணா சேஞ்ச் ஆகும். மார்க்கெட்டோட கேரக்டர் எப்போ வேணா சேஞ்ச் ஆக சான்ஸ் இருக்கு. நம்ம 4:00 மேக்ஸிமம் நம்ம வந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஆர்ஆர் எனக்கு நியர்லி ஒரு 6 ஏஎம் தான் கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் வந்து லண்டன் செஷன் க்ளோஸ் ஆகுற டைமில். பட் ஆனால் வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் 1.7 ஆர்ஆர் கிடைச்சிருக்கு. மைட் பி நான் வந்து என்ன பண்ணேன்னா, இங்கே வந்து நான் 50% அதாவது 1.5ல நான் 50% க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிறதால 1.5ல நான் என்னோட பாதி பொசிஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக் ஈவனில் என்னோட ஸ்டாப் லாஸ் போட்டு நான் வந்து மீதி இருக்கிறத ரன் பண்ணேன். ரன் பண்ணும்போது எனக்கு 2 ஆர்ஆர் கிடைச்ச உடனே நான் வந்து மீதி இருக்க பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து சில்வர் புல்லட்டோட ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நியூயார்க் டைமில் நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி டைம் பீரியட் என்னென்ன டைம் பீரியட் பார்த்தோம். நியூயார்க்கில் 10 to 11 அண்ட் 14 to 30 15 பிஎம் எல்லாமே வந்து இதே ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் சில்வர் புல்லட் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் ஐசிடியோட இன்னொரு கான்செப்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அன்டில் தென் பை பை.